ஐயனார் துணை டுடே எபிசோடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் வந்து வானதி வந்து டாக்டர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ நாளாக சொல்லின்னு இருக்கிறேன், பாண்டி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? எவ்வளோ நாளாக நான் வண்டி கேட்டேன், நீ வாங்கி தரவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. இதே அவங்க அன்னிக்காக இருந்தால் உடனே இந்தாங்க அண்ணி அப்படின்னு அடுத்த நிமிஷமே கொண்டாந்து நிறுத்திப்பாங்க அப்படின்னு வானதி சொன்னோன்னே, யாருக்கு அக்கறை இல்லை இங்கே பாரு அப்படின்ட்டு அந்த மூடி வச்ச வண்டியை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே பாருன்னா வானதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பாரு எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி அழகாக புது வண்டி மாதிரி பாரு நிற்க வச்சுக்கிறார் பாண்டி. நீனே நான் சும்மா டாக்டர் கொடுத்தான்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வானதி வந்து அந்த மெக்கானிக் ஷாப்பில் அந்த கூட இருக்கிற பையன் வந்து கேட்பாங்க. உடனே டே கம்னுரா அப்படின்னு பாண்டி சொல்லுவார். பாண்டி பாரு, இந்த வண்டியை விட டாக்டர் வண்டி தான் சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கு கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பாரு இந்த பார் போ அப்படின்ட்டு தட்டி விடுவார் பாண்டி. இப்போது இங்கே எனக்கு முன்னாடி நிற்காத கிளம்புங்கந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த பாண்டி சாக்லேட் வாங்கினதுக்கு எந்த அப்படின்னா தூக்கி விசிறி அடிச்சுட்டு நீங்கள் வந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு உனக்கு பொறாமை அப்படின்ட்டு அவள் பாட்டுன்னு போயிடுவாள். இங்கே ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் வந்து நிலா வந்து சொல்லியிருப்பாங்க சோழனுக்கு, எதுக்கு அண்ணன் அந்த மாதிரி பேசுகிறீங்க, அந்த மாதிரி எப்படி பேசலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை இந்த மாதிரி காசு கொடுக்கலன்னு தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, அதான் நான் பேசிட்டேன். அண்ணன் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அண்ணன் தப்பாக எடுத்துக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியா சொல்கிற, போய் முதல்ல அண்ணன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நேராக அங்கேருந்து வந்தாக்கா எங்கள் பல்லம் உட்காண்டிருப்பான், டிவி பார்த்துட்டு இங்கே சேரை நறுப்பாங்க. அண்ணா அண்ணா நீ எங்கே தான் இருக்கியா அப்படின்னா சேரை வந்து சோழங்கிட்ட பேசவே மாட்டார். நான் என்கிட்ட பேசுனா எப்படி பேசும் அண்ணன், நீ பாட்டு இஷ்டத்துக்கு அண்ணனை பேசுவேன், அண்ணன் உங்கள்கிட்ட உடனே வந்து பேசுமா, நீ எப்படி பேசிட்டேண்ணா, நீ ரொம்ப மாறிட்ட அப்படி, நீ ரொம்ப சுயநலமாக மாறிட்டேண்ணா அப்படின்ட்டு நம்ம பல்லவன் சொல்லுவார். உடனே சேரன் வந்து கம்முன்னு இருப்பார். சோழன் வந்து அண்ணன் நான் அப்படியெல்லாம் பேசலண்ணே, அது ஏன்டா நீங்கள் வந்து என்னதான் நான் அண்ணன் கம்முன்னு இருந்தால் கூட இப்படியெல்லாம்மா பேசுவீங்க, எனக்கும் மனசு இருக்குது, மனசு வலிக்கணும் உங்களுக்கு தெரியாதாடா, என்ன வேணால் பேசலாம் அண்ணனை, அண்ணன் சைலண்ட்டாக தானே இருக்கிறாரு அப்படின்னு தானடா நினைக்கிறீங்க, எனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் வலிக்கும்டா. ஐயோ அண்ணன் நான் அப்படியெல்லாம் சொல்லண்ணே, எனக்கு வந்து நிலா எங்கே என்னை விட்டு போயிடுவாளோன்ற ஒரு பயத்துலேயே இருந்தேன்னா, அதே பயம் இன்னும் எனக்கு குறையவே இல்லைண்ணே, எங்கே ஏதாவது சாக்கு வச்சு என்னை விட்டு விலகிடுவான்னு அந்த ஒரு பதட்டத்துலேயே நான் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் பேசிட்டேனே. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது முதல்ல சால்வ் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறது தோணுதே கண்டி, மற்றபடி என்ன ஏதுன்னு எனக்கு அது பேச தோணலண்ணே. ஆனால் நீ எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நீ வந்து அமைதியாக சாந்தமாக கரெக்டாக பேசுகிறேண்ணே, என் வாய் தானே சரியில்லை, எனக்கு நான் தானே சரியில்லை, என்னை மன்னிச்சிடண்ணே அப்படின்னு கையை பிடிச்சி கேட்கவும், சரிடா விடுறா நானும் உன்னை தப்பாக பேசிட்டேன், சரிடா நான் மன்னிச்சிடுறேன் உன்னை அப்படின்ட்டுவாங்க. அப்புறம் சோழனும் சேரனும் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் 2 பேரும் என்னை மறந்துட்டீங்க, கடைசியில் என்ன டீலில் விட்டீங்க அப்படின்னா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சேரன் சோழன் 3 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சின்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்கும். ஃபோன் அடித்தோடனே பல்லவன் போயிட்டு எடுத்து பார்ப்பாரு. அண்ணே சந்தா ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியா, சரிடா நான் அப்புறமா பேசுகிறேன்னு வாங்கி கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போட்டுக்குவார். பாக்கெட்டில் போட்டு திரும்பி அவங்க கட்டி பிடிச்சினே இருக்கும்போது திரும்பி ஃபோன் அடிக்கும். எடுத்து பாருண்ணே என்ன அவசரமாக இருக்க போகுது அப்படின்னா சோழன் எடுத்து பேசுவார். அங்கே பார்த்தீங்கன்னா சந்தா வந்து ரொம்ப பதட்டத்தோடு பேசுவாங்க. இந்த மாதிரி சாதி வந்து எனக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் பண்ணுறேன்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை வந்து கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு அவங்க அப்படியே ஒரு பதட்டத்தோடு பேசுவாங்க. என்ன சந்தா சொல்கிறேன் அப்படின்னா அண்ணே ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஸ்பீக்கரில் போட்ட உடனே எல்லாருமே கேட்குவாங்க, இந்த மாதிரி என்னை வந்து கூட்டின்னு போயிடுங்க, கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, இன்னும் 2 நாளில் எனக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை வந்து கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சந்தா சொல்லுவாங்க. சரி நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக உன்னை அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக உன்னை நான் வந்து கூட்டின்னு போயிடுவேன் அப்படின்ட்டு சேரன் சொல்லுவார். இவங்க இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு இவங்க வருவாங்க, நம்ம நிலா வருவாங்க. நிலா வந்தோடனே நடந்ததெல்லாம் சோழன் எல்லாருமே சொல்லுவாங்க நிலா கிட்ட. நிலா வந்து இப்போ என்ன செய்யறது, அவங்க 6 மாதம் டைமுன்னு நம்ம அங்கே போனோடனே நம்மளை அங்கேருந்து கிளம்புறதுக்கோசரம் அந்த சும்மாவே
6 மாதம் டைமுக்கு கேட்டோம். அவங்க சரின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா கல்யாண ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது ஒண்ணு, செய்றது ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு நிலாவும் சொல்லுவாங்க. ஆமா, அவங்க வந்து இப்போ நம்மள ஏமாத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க அந்த மாதிரி ஏமாத்துனா நம்மளும் நல்லதே நினைக்கக்கூடாது. நாமளும் நம்ம வழிய காட்டணும் அப்படின்னு சேரன் சொல்லுவார். அண்ணே சூப்பர்ண்ணே! நான் எங்கேயோ ஐயோ நான் தான்டா நல்லவன் அப்படி இப்படின்னு எங்கே நீ நல்லதே நினச்சி சரி விடுறா அப்படின்னு எங்கே விட்டுடுவியோன்னு நினச்சேனே. சூப்பர்ண்ணே! அண்ணே ஒரு கை பார்த்துடலாண்ணேம்மா அவங்களாம் நம்பலான்னு அப்படின்னு சொன்ன உடனே சேரனும் வந்து சரிடா இப்போ வந்து சந்தா ரொம்ப மனசு உடைஞ்சு பேசிச்சு, ரொம்ப பதட்டத்தோடு பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன பண்ணுவார், அனீஷுக்கு ஃபோன் பண்ண அனீஷ் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும். சரின்ட்டு உட்காந்து யோசிப்பாங்க. யோசித்தோன்னே நம்ம சண்டை அழுந்தது, அதுக்கப்புறமா அங்கே இவங்க போனது அதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே எல்லாருமே பேசுகிறாங்க. பேசுனோன்னே இதுக்கு என்ன தான் முடிவுன்னொன்னே நம்ம அங்கே போகிறது தான் முடிவு. போயிட்டு சந்தாவை இட்டுன்னு வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சோழன் சொல்லுவார். சரி அப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ சேரன்னு சொல்லுவார். நான் விட மாட்டேன், நான் போயிட்டு சந்தாவை கையோடு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு சொன்னோன்னே நிலாவோ அப்புறம் பாண்டி பல்லம்மை எல்லாருமே ஒரு பதட்டத்தோடு பார்ப்பாங்க. நாளைக்கே அவங்க சந்தா வீட்டினரை போவாங்களா என்னான்றது வரும் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். பாய்.